ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஸ்நாக்ஸ் சீரிஸ் 2 பார்க்க போகிறோம். எக் மோமோ தான் பார்க்க போகிறோம். சாதாரணமாக மோமோஸ்னால எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த மோமோவில் நார்மலாக வெஜ்ஜு மஷ்ரூம் எல்லாமே சாப்பிடும். இந்த எக் மோமோங்கிறது ரொம்ப ரேர் காம்பினேஷனாக கிடைக்கிறது. ஸோ இந்த ரேரை நம்ம வீட்டிலே எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மைதா மாவு எடுத்துக்கணும். மைதா மாவை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுட்டு நல்லா வந்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி தண்ணி தெளித்து பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்சிட்டு மேலே லைட் ஆயில் போட்டு அதை நல்லா வந்து மாலிஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அப்புறம் முட்டைக்கோசு வந்துட்டு நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. பீன்ஸ் போட்டுக்கோங்க. கேரட் ஆப்ஷனல் வேணா போட்டுக்கலாம், நான் சேர்க்கல. அடுத்து பீன்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெப்பரு, சால்ட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு முட்டை 2 முட்டை எடுத்துக்கோங்க. நல்லா துருவிக்கணும். முட்டையை துருவினிங்கன்னா அது அழகாக வந்துட்டு இடியாப்பம் மாதிரி வரும். அந்த மாதிரி போட்டுட்டு அது மேலே வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா ரொம்ப போட்டுறாதீங்க, ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. லைட்டாக தான் இருக்கணும் மசாலா. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வந்துட்டு வேகிற மாதிரி கிளறி விட்டுணும். கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அது தனியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஊற வச்சுருக்க அந்த மைதா மாவை எடுத்துகிட்டு குட்டியாக வந்துட்டு சப்பாத்தி மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மோமோஸ் ஷேப்பில் வந்துட்டு அதுக்குள்ளே ஃபில்லிங் வச்சுட்டு சுற்றிக்கணும். என்ன ஷேப்பில் வேணால் சுற்றிக்கலாம். மோமோஸ் ஷேப்பில் நான் சுற்றிருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்ச ஷேப்பில் சுற்றிட்டேன். இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஆவியில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ரெடியாக இருங்க. எடுத்துகிட்டு மோமோஸ் சட்னியோட சர்வ் பண்ணலாம். மோமோஸ் சட்னி வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அது போடுறேன். அதோட டிப் அடித்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையிலே இந்த எக் மோமோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு பாய் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாய் சொல்லிக்கிறேன்.